ஆமா சக்தி, ஆனாலும் நான் சோர்ந்து போயிடலையே. நம்பிக்கையோட அடுத்த நாள் நான் இட்லி எடுத்துட்டு போனேன். 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா இட்லியும் வித்து போச்சு. இதுக்கு காரணம் என்ன? என்னோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். நாளே யமுனா மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2வது நாள் வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வில்லாம ஓடுறதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அந்த உத்வேகம் உனக்குள்ளேயும் இருக்கணும் யமுனா. சூப்பரா சொன்னமா. இந்த பாசிட்டிவ் தான் யமுனாக்கா மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது வெளியில வர மாட்டேங்குதுமா. நீ நினைச்சாதான் அது வெளியில கொண்டு வர முடியும். முடியும்னு நம்பு. நடக்கும்னு நம்புக்கா. வெற்றி நம்மள தேடி வரும். ஏன் பொண்ணு சக்தியா இவ்ளோ அழகா பேசுறா? அம்மா கிண்டல் பண்ணாதீங்க. ஏய் நிஜமா தாண்டி சொல்றேன். போதும் போதும், நீங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறது. சரி, இப்போ இந்த மீந்து போன இட்லியை என்ன பண்றது? இந்த இட்லியை வச்சு நான் ஒரு சூப்பரான டிஷ் ரெடி பண்ண போறேன். என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் see. யமுனா, யமுனா எந்திரி, சாப்பிடலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா? என்ன டிஃபன்மா? சக்தி தாண்டி ரெடி பண்ணிருக்கா. அவ என்ன பண்ணிருக்கான்னு அவளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து துர்கா தூங்கிட்டே இருக்கா. நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், அவளே எந்திரிச்சு வரட்டும். தலைவலின்னு படுத்திருக்கால, தூங்கட்டும். இந்த வரா பாரு. அம்மா சாப்பாடு ரெடி. எல்லாருக்கும் தண்ணி ஊத்து. வேணாடி, யாருக்கு தண்ணி வேணுமோ அவங்க ஊத்திக்கிட்டோம். பாத்தி அவங்க அக்காவ. அம்மா, இந்த மாதிரி ராத்திரியில எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. ஆமாம்மா, யமுனாக்கா மேரேஜ் ஆகி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் எப்படி சாப்பிட உட்கார்றோம். ஆமா, கடவுளே, இப்படி ஒரு நல்ல சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்த எங்க மீனாட்சி புருஷன் நீதிமணிக்கு ஏய் ஓகே ஓகே மரியாதை கொடுத்தே சொல்லிடுறேன். எங்க மீனாட்சி புருஷர் நீதிமணிக்கும் எங்க சக்தியோட மாமியார் ரங்கநாயகிக்கும் இந்த விசேஷமான தருணத்துல நாம எல்லாரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏய் விட்டா இப்படிதான் இவ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ எல்லாருக்கும் எடுத்து வைமா. சக்தி, மிச்சமான இட்லிய உப்புமா செய்யதான் போனியா? சூப்பர் சக்தி. இப்படிதான் ஒரு படத்துல ஹீரோயின் இட்லி உப்புமா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எல்லார் வீட்லயும் இதே இட்லி உப்புமா தான். அந்த படத்துல அந்த ஹீரோயினுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த படத்துலயும் கலெக்டருக்கு படிப்பாங்க. இந்த படத்துல நீயும் கலெக்டருக்கு படிக்கிற. அவ்வளவுதான். அந்த படத்துல ஒரு பாட்டு வருமே. ஆமாமா, நீங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது கூட ரேடியோல அந்த பாட்டை கேட்டிருக்கேன். என்ன பாட்டு அது? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாடு. பாடட்டுமா? ஏய் கரண்ட் வந்துருச்சுடி. கரண்ட் வந்துருச்சுமா. என்னடி இது? பாட்டு பாடின உடனே கரண்ட் எல்லாம் வருது.
அம்மா இது மேஜிக் மாதிரியே இருக்குமா? இந்த ஐடியா தெரிஞ்சிருந்தா நம்ம பாட்டு பாடியே கரண்ட் வர வச்சு இட்லிக்கு மாவாட்டி இருக்கலாமே. திடீர்னு இப்படி கரண்ட் வரும்? அவன் தான் அன்னைக்கு ஃபீஸ் கேரியர் பிடுங்கிட்டு போயிட்டானே, இப்படி எப்படி கரண்ட் வந்துச்சா? ஏய் எங்கடி போற? இல்லம்மா, கரண்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்க போறேன். ஆமாமா இருடி, நாங்களும் வரோம். நீ வா யமுனா. மாமா போலாம். என்ன இருட்டான வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி கரண்ட் வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? புடுங்கின ஃபீஸ் கேரியரை நான் தான் மாட்டி கரண்ட் வர வச்சேன். எதுக்குன்னு நீ கேட்க மாட்ட, இருந்தாலும் சொல்றேன். இந்த வெளிச்சம் உங்களுக்கு போட்டதில்ல, எங்களுக்கு போட்டது. அக்கா இவகிட்ட என்னக்கா பேச்சு வேண்டி கிடக்கு? நாம வந்த வேலையை பார்ப்போம். சார் வாங்க சார் இறங்கி. சார் நான் சொன்ன இடம் இதான் சார். அந்த மெஸ்ஸு, இந்த வீடு எல்லாம் மொத்தம் ஒரு 3 கிரவுண்ட் இருக்கும் சார். வேணா செக் பண்ணிங்க, எல்லாம் எங்கள் மாமா தான். ஓகே சார். பின்னாடி சார். என்ன பண்றாங்க? ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. யார் நீங்க? எதுக்காக இந்த இடத்த அளந்துகிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வெளியில போங்க. சார் என்ன சார், நாங்கள் இடத்த அளக்க வேண்டாமா? சார் அவங்க பேசலாம் கேட்காதீங்க சார். நீங்கள் வந்த வேலையை பாருங்க, போங்க. சங்கிலி என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய் அடங்கு. என்ன ஏன் தம்பியை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கோ, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் பாத்துக்க. எங்க அரு பாப்போம். எங்க அக்காவுக்கு 2 தங்கச்சி இருக்கும். மேல கைய வச்ச கைய வெட்டி எரிஞ்சிரும். ஆமா, நான் மீனாட்சி அக்கா, உன் பொண்ணுங்களை தூண்டி விட்டு கராட்டா பண்ண பார்க்குறியா? அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நாங்கள் இல்லை. நீ பயப்படு இல்ல பயப்படாம போ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இது எங்க அம்மாவோட இடம், எங்க அம்மாவுடைய வீடு. இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிடுங்க. என்னது உங்க அம்மா வீடா? இது உங்க அம்மா வீடும் இல்ல, அங்க இருக்கிறது உங்க அம்மா மிஸ்ஸும் இல்ல. இது எல்லாமே என் புருஷனோடது. இத இடிச்சு நாங்க தரமட்டமாக்கிட்டு ஒரு 16 அடுக்கு மாடி கட்ட போறோம். அதுக்குதான் இந்த பில்டரை கூட்டு வந்திருக்கோம். என்னடா? ம் ஆ, இது ஏன் இடம். இந்த இடத்த சொந்தம் கொண்டாடுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்ல. இந்த இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய் என்னடி போக முடியாது? என்ன பண்ணுவ நீ? போக முடியாதா? என்னடா பண்ண போறா இவ? விளக்கு மாறுறா. ஹேய், ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இதுலயே பூசை போட்டு அனுப்பிடுவேன். ஏய் என்ன ஃபிலிம் காட்டினியா? விலகு மாத்த தூக்கி காட்டுறதுக்கு முன்னாடி சொல்லையா 10 லட்ச ரூபா வாங்கினல, அதை தூக்கி போடு. அதுக்கப்புறம் இதுக்கு வக்கு இருக்கான்னு பார்ப்போம். 10 லட்ச ரூபா குடுக்கறதுக்கு துப்பு இல்ல. இதுல போய் ரோட்டுல கடை நடத்துறாளுங்களாம்.
இதுல இந்த வீரப்பெல்லாம் வேற உங்களுக்கு தேவையா? இந்த பாருங்க, சோத்துல உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பேசு. இல்லன்னு வச்சுக்கோ போ. இத பார், இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவேன். அத முடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே இங்க வந்து இது எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். பாத்துக்க, இத யாருமே தடுக்க முடியாது. படா வாங்க சார். வில்லும் பற்றாளுங்க. நீ போய் கார்ல இருக்கா, நான் போய் ஃபீஸ் பிடிக்கிட்டு வரேன். சக்தி, யமுனா வாங்க உள்ள. அம்மா, நீ போய் துர்காக்கு சாப்பாடு கொடுமா. நாங்க வரோம். நீ போ. சரி சரி. திமுறா பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியா சக்தி? விடக்கூடாது சக்தி. அந்த பணத்தை எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன் மூஞ்சிலே விட்டெறியணும். இன்னைக்கு காலையில கடை திறக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போனோம். ஆனா ராத்திரிக்குள்ள நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சக்தி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ சீக்கிரமே கலெக்டர் ஆயிடுவன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் அந்த பாவி பையன் வந்து கெடுத்துட்டு போயிட்டான். என்ன சக்தி, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சா? நம்மள முன்னேற விடாம இப்படி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களேன்னு திகச்சு போயிட்டியா? சொல்லு சக்தி. நான் பயப்படல யமுனாக்கா. உன் மனசுல இருக்கிறத போறா நீ வெளியில கொட்டி தீத்துட்ட. அதை முடிட்டும் தான் நான் அமைதியாவே இருந்தேன். என்னால முடியல சக்தி. எவ்வளவு பேசி தீத்தாலும் என் மனசுல இருக்கிற ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. வெளியாளுங்க இடைஞ்சல் பண்ணும்போது கூட போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா நம்மள பெத்த அப்பனே நமக்கு விரோதியா நின்னு இடைஞ்சல் கொடுக்கறானா அவனை எப்படி மன்னிக்கிறது சக்தி? அந்த ஆளை ஏன் மன்னிக்கிற? அவர் செஞ்சதை மறந்துற, அவ்வளவுதான். ஏய், என்ன சக்தி இவ்ளோ ஈஸியா சொல்ற? நான் மன்னிக்கவே முடியாதுங்கிற, நீ மறந்துறன்னு சொல்ற. எப்படி சக்தி முடியும்? முடியும். நம்மளுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது மேல உன் கவனத்தை திருப்பினா அந்த ஆள் செஞ்சதெல்லாம் ஈஸியா மறந்துடலாம். நீ சொல்றதே எனக்கு புரியல சக்தி. புரியுற மாதிரியே சொல்றேன். இன்னைக்கு நம்ம கடை வியாபாரத்துல 50 இட்லி நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த நஷ்டம்
நாளைக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசி. இதெல்லாம் மறந்துடும். மெஸ்ஸை மீட்கணும்னா சீக்கிரமா பணத்தை சேர்க்கணும். சீக்கிரமா பணம் சேரணும்னா ரோட்டு கடையில நல்ல வியாபாரம் நடக்கணும். ரோட்டு கடையில நல்ல வியாபாரம் நடக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏய் சக்தி, குல்ஃபி சாப்பிடலாமா? ம் ம். என்ன ஐஸ்மா வேணும்? ஆ அண்ணே, 2 குல்ஃபி தாங்க. எவ்வளவு 60 ஆச்சுடா? ரூபாமா? இரு, நான் பே பண்றேன். அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? உள்ள போலாம், வா வா. அன்பான வாடிக்கையாளர்களே, அண்ணா, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க 50 ரூபாய் செலவு பண்ணா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போலாம். இட்லி சூடா இருக்கு. இட்லி, பூரி, பொங்கல், வடை, கிச்சடின்னு எல்லாமே இருக்கு. என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு போலாம். எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆமாங்க அக்கா, வாங்கக்கா. இது அன்லிமிட்டெட் டிஃபன் ஆஃபருங்க. வாங்க வாங்க வாங்க, வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போங்க. இட்லி சூடா இருக்கு. ரொம்ப தரமாவும் சுவையாவும் இருக்குங்க. இப்படி ஒரு ஆஃபர் இந்த ஊர்ல நீங்க எங்க தேடினாலுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆமாங்க, நீங்க எத்தனை இட்லி வாங்கினாலும், வாங்கக்கா. எத்தனை செட்டு வாங்கினாலும், எத்தனை பூரி வாங்கினாலும், எத்தனை பொங்கல் வாங்கினாலும் சரி, எல்லாமே அன்லிமிட்டெட். வாங்கடா வாங்க. அன்லிமிட்டெட் ஆஃபரா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாப்பா போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம்மா, எனக்கு பசிக்குது. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா? என்ன வேணும்? 2 இட்லி ஒரு வடை வைமா. வாங்க வாங்க. எது வாங்கினாலும் சரி, அன்லிமிட்டெட். அம்மா எனக்கு ஒரு பொங்கல் சரி, உட்காருங்கக்கா. வெறும் 50 ரூபாய் தாங்க. எல்லாமே இருக்கு. இந்த இட்லி கொடுமா. இதோ தரேன். அக்கா, உங்களுக்கு கொடுத்துட்டியா? குடுமா. அண்ணா, இந்தாங்க. கொடுமா, ஒரு பொங்கல் கொடு. அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? மட்டும் கொடுமா. இந்தாங்க. அம்மா குடுமா. வடை ஒன்று வைமா. அத அவர்கிட்ட கொடு. சட்னி வை. அக்கா, உங்களுக்கு? அம்மா சாம்பார் ஊத்துமா. இந்தாங்கக்கா. உங்களுக்கு என்னக்கா வேணும்? சாம்பார் ஊத்தவா? கொஞ்சம் ஊத்துமா. ஒரு இட்லி கொடுங்க. ஒரு வடை கொடுமா. இது தரேன். நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே, நல்லா இருக்குண்ணே. சாம்பார் ஊத்து. அம்மா எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. போதுமா.
நம்ம வீட்டு மானமே காத்துல பறக்குது. வெளியில போய் தலை காட்ட முடியல. அந்த அளவுக்கு உங்க பேரையே அங்க கெடுத்துட்டு இருக்காங்க. என் பேரை கெடுத்துட்டு இருக்காங்களா? என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமாத்த, ஊர்ல உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை அந்த சக்தி கடைய போட்டு கூவி கூவி நாசமாக்கிட்டு இருக்கா.